வணக்கம், வெல்கம் டு மேகலா சமையல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரம்ஜான் ஸ்பெஷலாக மலபார் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு பாதி லெமனோட ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சிருங்க. இப்போ ஒரு 1/2 கிலோ சீரக சம்பா அரிசியை ஒரு 1/2 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சிருங்க. இப்போ ஒரு பெரிய பேனில் 1/4 கப் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு நீளமாக கட் பண்ண ஒரு வெங்காயத்தை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 4 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ கட் பண்ண 3 தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஊற வச்ச இந்த சிக்கனையும் இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ 3 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நல்லா திக்காக இருக்கிற மாதிரி தேங்காய் பால் ஒரு 1/2 கப் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 4 ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சிருங்க. இப்போ இந்த டைமில் நம்ம ரைஸ் வேக வச்சுக்கலாம். ரைஸ் வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி, 2 ஸ்பூன் எண்ணெய், 1 ஸ்பூன் உப்பு, 2 பட்டை, 5 பீஸ் ஏலக்காய், 6 லவங்கம், 2 பிரியாணி இலை, 2 நட்சத்திர சோம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஊற வச்ச இந்த சீரக சம்பா அரிசி அதில் போட்டு ஒரு 50% ரைஸ் வெந்ததுக்கு அப்புறமா வடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மலபார் பிரியாணிக்கு ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பே இதுதான். இப்போ இந்த சிக்கனோட இந்த கிரேவியை ஒரு பாதி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்சு எடுத்த ரைஸை இந்த கிரேவி மேலே போட்டு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன், அதை கொஞ்சமாக மேலே போட்டுக்கலாம். இப்போ செகண்ட் லேயரும் அதே மாதிரி இந்த கிரேவி கொஞ்சம் சிக்கனோட ஆட் பண்ணிவிட்டு இது மேலே இன்னொரு லேயர் ரைஸ் போட போகிறோம். இதே மாதிரி 3 லேயர் பண்ணிக்கோங்க. இப்போ லாஸ்ட் லேயர் பண்ணும்போது இந்த மாதிரி ரைஸ் போட்டு கவர் பண்ணிவிட்டு மேலே ஃப்ரை பண்ண ஆனியனை தூவிட்டு அது கூடயே கொஞ்சம் கொத்தமல்லி புதினாவும் சேர்த்துக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக 3 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்புறமா ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 நிமிஷத்துக்கு தம் போட்டுடுங்க. இப்போ ரொம்பவே சூப்பரான மலபார் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த பிரியாணியோட ஸ்பெஷாலிட்டியே இது சீரக சம்பா அரிசியில் பண்ணுறதுனால ரொம்பவே லைட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் பார்க்க மறக்காமல் மேகலா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் இனிய ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள்.